இங்கே இந்த பொண்ணு ஆஃபீஸ் சிஸ்டம்ல மேட்ரிமோனி ஆப்ல மாப்பிள தேடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஃபோன் பேசிட்டே வர, அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவன் அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அவங்க போனதுமே ஃப்ரெண்டு இவனு சேர்ந்தா சிஸ்டம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. மேட்ரிமோனி ஆப் இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க வந்துட்டு இவனை பார்த்துட்டு போயிடுறாங்க. அண்ட் இவனோட ஃப்ரெண்டும் இந்த பொண்ணுக்கு 5-6 வருஷமா மாப்பிள தேடிட்டு இருக்காங்க, ஒண்ணு கூட அமையலன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். சோ நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லி ஃப்ரெண்டா வரா. தென் அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் கேட்டதுமே இவங்க கையில ஒரு கயிறை கொடுத்து இதை கட்டிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் மாப்பிள பார்க்க வரும்போது செட் ஆயிடும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவன் சொன்னது மாதிரி இந்த தடவை பார்க்க வந்த மாப்பிள இந்த பொண்ணு ஓகே பண்ணிடுறா. இந்த விஷயத்தை இவன் கிட்ட சொல்றா. இவனும் ஹாப்பி ஆவரா. தென் இவங்க 2 பேருக்கும் இடையில என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருது. ஆனா இவன் ஒர்க் பண்ற இடத்துல ஃப்ரெண்டு கல்யாணம்னு கட்டிக்க போற பொண்ணோட பத்திரிக்கை வைக்கிறான். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. தென் படிச்சும் இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பார்க்கறா. அழகுல கம்மின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிடுறான். சோ இந்த பொண்ணு அவனை பார்த்து என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்தை நிறுத்தினா ரொம்ப அசிங்கமாயிடுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா இவன் ஒத்துக்கவே மாட்டான். அப்பன்னு பார்த்து இவங்க அண்ணனும் மாமாவும் பார்த்துறாங்க. தென் இந்த பொண்ணோட அண்ணனும் மாமாவும் சேர்ந்து அவங்க வீட்டுல போய் அந்த பையன்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. அந்த பையனும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றான். ஆனா இந்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்து சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படியேப்பட்ட கல்யாணமே தேவைன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுறா. அப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டமான்னு கேட்கறான். இந்த பொண்ணு ஓகே சொல்லி 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இவன் ரிலேஷன் மேரேஜுக்காக ஊருக்கு போறா. அப்ப அந்த கல்யாணத்துல பிரச்சனை இவனை தாலி கட்ட சொல்லி இவனுக்கு கல்யாணமும் முடிஞ்சு போகுது. அப்ப ஃப்ரெண்டு இந்த பொண்ணு கால் பண்ணி சொன்னதுமே இதை கேட்டதுமே பழையபடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா.